بسم الله الرحمن الرحيم. முத்தாய்ப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதான் கனவுல வந்துடுறோமா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல யாரும் வரலாம், யாரு வேண்டாலும் வரலாம். அவரே வர்றான்னு அர்த்தம் நினைக்க கூடாது. சைத்தான் வந்து என்ன செய்யலாம், ஒரு சைத்தான் உங்களுடைய கனவுல வந்து நான் தான் அப்துல் கார் ஜிலானின்னு சொல்லலாம். நீ அப்துல் கார் ஜிலானி நேற்று முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப அப்துல் கார் நம்ம தெரியாத ஆளு பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் பேரை சொன்னோன்னு நீ அவர் தான் நினைச்சிடக்கூடாது. அவன் வந்து தர்கா கட்டுன்னு சொன்னாலே நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு, இது அப்துல் கார் ஜிலானி சொல்ற வேலை இல்லையே, இது சைத்தான் வேலை எவ்வளவு இருக்குது, இவன் சைத்தான் தான். அவர் அப்துல் கார் ஜிலானின்னு அவர் சொல்லி கொண்டாலும் சரி, அப்துல் கார் ஜிலானிங்கிறவர் இறையடியாரா இருப்பாரே, ஆனால் தர்கா கட்டுன்னு சொல்லுவாரா? தர்கா கட்டுன்னு சொல்வது யாரு சொல்ற வேலை? சைத்தான் சொல்ற வேலை. சந்தன கூடு எடுன்னு சொல்வது சைத்தான் சொல்ற வேலை. செய்தியை பார்த்துட்டு யாருன்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு, சைத்தான முடிவு பண்ணிக்கொள்ளணும். அதனால கனவில் நீங்கள் ஒருவரை முதல்ல என்னன்னு கேட்டா, கனவுல ஒரு ஆளை பார்த்து அவர் தான் முடிவு செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு அறிவு நம்ம அவர் முன்ன பார்த்திருக்கணும். இப்ப என்னைய வந்து ஒரு கனவுல வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தி உள்ள ஒருத்தன் பாக்குறான்னு வைங்க, 1000 வருஷம் ஓடி போச்சு, என்னைய கனவுல பார்த்து நாண்டு விளங்கிடுவான். அவன் எப்படி விளங்குவான்? என்ன முன்ன பார்க்கலையே வந்தான். நீங்க என்ன செய்யலாம், என்னை பார்த்துக்கிறீங்க, கனவுல நான் வந்தா நான் தான் விளங்கிடுவீங்க. என்னை பார்க்காத எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் என்னை பார்த்தாண்டா எப்படி விளங்கிடுவான்? யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். 1000 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்து என்னை கனவுல பார்த்தான், இதே மாதிரி என்னை பார்த்தான்னு வைங்க, அவன் நினைச்சுக்கிடுவான் ஒருத்தன் வர்றான், அப்படிதான் நினைச்சுக்கிடுவான், நான் விளங்கிடுவானா? அப்ப கனவில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கண்டிஷன் என்ன? அவரை முன்னாடியே பார்த்திருக்கணும். இவன் வந்துகிட்டு சொல்றான் நான் தான் சாகுல மீது ஆண்டவர், அப்படியா வாங்க, அப்படி எப்படி அவரை கண்ட நீ நேற்று பாத்தியா? அவர் அதுக்கு முந்தைய பழகி இருக்கிறியா? பக்கத்து வீட்டுக்காரர் அவரு, அவர் தான் சாவுல மீது எங்க சிலையா செஞ்சு வச்சிருக்கிறானா? எப்படி சாவுல மீது கண்டுபிடிச்ச? அப்ப நம்ம பார்க்காத ஒரு ஆளை வந்து அவர் தான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ண இயலாது. அவர் மாதிரி வந்தா கூட அது அவர் தான் சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மர்ஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. ஒருவன் கனவில் என்னை கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். இப்ப இன்ன ஷைத்தான் லா யதமஸல் ஃபி சூரத்தி, ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான், என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வடிவத்தை வேண்டாம் வரமாட்டேன்னு அர்த்தம். யார் வடிவத்தை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு அப்துல் கார் ஜிலானியுடைய வடிவமே உனக்கு தெரியுது, ஆனாலும் அந்த வடிவத்தில் சைத்தான் வந்து நான் தான் அப்துல் கார் ஜிலானி என்று சொல்லுவான், சொல்ல முடியும். அப்ப வந்து கனவுல வர்றது அவர் தான் கிடையாது. நீங்க யாரை நீங்க கனவுல பார்க்கிறீர்களோ அவரை தான் பாத்தீங்கன்னு சொல்ல இயலாது. சைத்தான் கூட வரலாம். இது புகாரியில 110 6197 ஹதீஸ்ல இருக்கிறது. சரி, ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க இயலுமா? ரசூலுல்லாஹ் சைத்தான் வடிவத்தில் சைத்தான் வந்து என் வடிவத்தில் வரமாட்டான்னு சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கவே இயலாது. யாரும் பார்க்க இயலாது. ஏன் பார்க்க இயலாதுங்கிறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ஆனி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ ஃபஸயரானி ஃபில் யக்லதி, விழித்தவுடன் என்னை பார்த்து விடுவார். கனவில் ஒருத்தர் பார்ப்பாரையானால் அவர் என்ன செய்வாரு? விழித்தவுடனும் பார்த்து விடுவார். இப்ப நீங்க கனவுல பார்த்துட்டீங்க ரசூலுல்லாஹ், முழிச்சவன ரசூலுல்லாஹ் பாப்பீங்களா? பார்த்திருக்கீங்களா? யாராவது விழிச்சவன பார்க்கல. இந்த விழித்தவுடன் பார்ப்பார் என்று சொல்வதன் மூலமாகவே ரசூலுல்லாஹ் வாழும் போது மட்டும்தான் கனவில் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கிறதா இருந்தா சஹாபாக்கள் கனவுல பார்ப்பாங்களா? நேரில் பார்க்கிற வாய்ப்பு அவர் கிடைத்து விடும். கனவில் ஒருவர் ரசூலுல்லாஹை பார்ப்பாரையானால் பக்கத்து ஊர்ல இருப்பாரு, ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்திருப்பாரு, அல்லாஹ் அவருக்கு என்ன சான்ஸ் கொடுப்பான்? நேர்ல பார்க்கிற சான்ஸ் கொடுத்து அவர் நேரம் வந்து சந்திச்சு சஹாபி ஆயிருவாரு. இப்ப நம்ம வந்து கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு சொன்னா எந்திரிச்சு முழிச்சவன ரசூலுல்லாஹ் நீ பார்க்கணும். அப்படி எவனாச்சும் பார்த்திருக்கீங்களா? கனவுல பார்த்தேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறானே, எவனெல்லாம் பார்த்திருக்காங்க? உமர் புலவர் பார்த்தாராம், குணங்குடி மஸ்தான் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. மார்க்கத்தின் பேரால் புழுகி விட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு கவிதையை எழுதும் போது அப்படி தடுமாறினாங்களாம். ரசூலுல்லாஹ் வந்து அடுத்தடி எடுத்து கொடுத்தாங்க. இந்த குப்பையை, இந்த குப்பைக்கு வந்து இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. கனவுல வந்து புருதாவதிக்கிட்டு இருந்தாரா, அந்த அடி என்னன்னு தெரியலையா? அவர் ரசூலுல்லாஹ் வந்து நினைச்சாங்க, ஏன் தடுமாறுகிறா, இதோ அடுத்த அடி. அபூசரிக்கு சொன்னாங்களாம், உமர் புலவர் சொன்னாங்களாம், குணங்குடி மஸ்தான் சொன்ன, இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இவனோட சைத்தான் வேலை, சைத்தானியத்து உள்ள கவிதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு எல்லாம் கனவு ரசூலுல்லாஹ் வருவாங்க, பொதுவா வரமாட்டாங்க. அப்ப என்ன விளங்கிறேன்னு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தல் என்பது கியாம நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காது. யார் என்ன வடிவத்தில் அவங்க வந்தாலும் சரி, நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, அது ரசூலுல்லாஹ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றணும். அந்த கனவை சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாவை யார் கனவில் பார்க்க முடியும் என்றால் அபூபக்கர் சித்திக் பார்க்க முடியும், உமர் பார்க்க முடியும், சஹாபாக்கள் பார்க்க முடியுமே தவிர சஹாபியா இல்லாத ஒருத்தர் பார்க்க இயலாது. சஹாபியா இருந்தவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வாங்க, கனவிலையும் பார்ப்பார்கள், விழிச்சவனவர்களா பார்த்து விடுவார்கள். கனவுல பார்த்து ரசூலுல்லாவை நேரில் என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். அப்ப ரசூலுல்லாவை கனவுல பார்க்கிற கண்டிஷன் என்ன? யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர் விழித்ததும் நேரிலும் பார்ப்பார். நேரில் நம்ம பார்க்க முடியல என்று சொன்னா கனவில் பார்க்க முடியாது. நேரில் யாருக்கு பார்க்க முடியும்? சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் பார்க்க முடியும். அப்ப ஹிஜ்ரி 10 முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 11 ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான். ஹிஜ்ரி 12 பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான். அந்த ஊழியா பார்த்தார் இந்த ஊழியா பார்த்தாருன்னா கனவுல பார்த்துட்டு நேர இப்ப பார்த்த நேர பார்க்க நீ பார்க்கவே இல்லை. கனவுல பார்த்துட்டு நேரையும் பார்த்தா தான் நீ அவங்கள பார்த்தேன்னு அர்த்தம். கனவுல பார்த்தங்கிற இப்ப நேரில் அடுத்த நாள் விழிச்சோன்னு பாத்தியா? இல்ல மூத்தா போயிட்டாங்க இப்படி பார்க்கல இல்ல, அப்ப நீ அவங்கள பார்க்கல. எவனோ வந்து சொல்லி இருக்கிறான் ரசூலுல்லாஹ். கனவுல எவனோ ஒருத்தன் வந்து நினைச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனவை காரணமாக காட்டி நம்மளை வழிகெடுக்க கூடாது என்பதற்காக கூட அல்ல அழகான ஒரு தாழ்பாலை போட்டு ரசூலுல்லாஹ் கனவுல வரவே மாட்டாங்கன்னு சொன்னோன்னா எல்லா டாபிக் ஓஞ்சி போச்சு. இல்லன்னா எத்தனை சுண்ணத்தை உண்டாக்கி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க, விதத்துக்காரன் சொல்ல முடியல. ஏன் வேற வேற காரணம் அவுலியா பெரியார்னு சொல்றானே தவிர இந்த 20 ரக்காத்து 30 ரக்காத்து அம்பூட்டையும் ஆக்கி போடலாம். ஏன்டா 20 ரக்காத்து கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, முடிஞ்சு வச்சுக்காத. ஏன்டா மேராஜ் கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா பராத்து கொண்டாடுறீங்க கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா வரதட்சணை வாங்குறீங்க கனவுல வாங்க சொன்னாங்க எல்லாம் சொன்னா செஞ்சிருவாங்க. அல்லாஹ் காப்பாத்திட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கல, நம்ம எல்லாம் பார்க்கல, யாரும் பார்க்கல. யாரு பார்த்ததா சொன்னாலும் ஒண்ணு பொய் சொல்றாங்க, அல்லது எவனோ ஒருத்தன் நான் தான் ரசூலுல்லாஹ்னு கனவுல வந்து சொல்லியிருப்பான். அவன் நம்பி ஏமாந்து போயிருப்பான். ஒண்ணு பொய் சொல்லி இருக்கணும், அல்ல ஏமாந்து போய் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தான்னு சொல்லி இருக்கணுமே தவிர கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது. அல்லாஹ்